இப்ப வெக்கத்துல அவ முகம் செவந்திருக்கும் பாருங்க. ஏய், மானத்தை வாங்காத, சும்மா இரு. அட வெக்கத்தை பாரு. அண்ணி அண்ணி, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, அவ கண்ணத்தை பாருங்க. மருதாணிய விட கண்ணை எப்படி செவந்திருக்கு பாத்தீங்களா? கார்த்தி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அநியாயத்துக்கு இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? எது பொய்? அவன் பொண்ணுங்களை நிலவேங்கிறான், மலரேங்கிறான். அதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியல? நான் உன் கண்ணு அழகா செவந்திருக்குன்னு உண்மையை சொன்னா அது உனக்கு பொய்யா தெரியுதா? அண்ணி, நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னப்போ அவ கண்ணை செவந்ததா இல்லையா? நல்ல செவந்துச்சு கார்த்தி. நீங்க உங்க பாசக்கார மச்சினரை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே. ஆனா நடந்த விஷயம் தெரிஞ்சா பவியோட சந்தோஷம் மொத்தமா கெட்டு போயிடும். அப்புறம் பவி, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா? என்ன கார்த்தி? நாளைக்கு 2வது தடவையா உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். நம்மளுக்கு 2வது ஃபர்ஸ்ட் நைட் அவர் ஏற்பாடு பண்ணுவார்ல? காப்பாத்துங்க, நீ அவர் பண்ணுவாரு. அதனால தான் நான் கேட்டேன். பவி என்ன விட்டு பவி, வேண்டாம் பவி. எங்கடா போற? நில்லுடா பவி, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். நில்லு கார்த்தி. பாவம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் நல்லா தூங்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? மறைக்கிறது தப்புதான். ஆனா இவருக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா அது பவித்ராக்கு தானே அசிங்கம். ஏங்க ஏங்க, தூங்கட்டும். முதல்ல தூங்குறவங்களை எழுப்புறதே பெரிய தப்பு. நான் தூங்கினாலும் இவர் இப்படிதான் யோசிப்பாரு. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. ஏன் நிலைமையில நீங்க இருந்தாலும் இப்படிதான் முடிவெடுப்பீங்க. அந்த நம்பிக்கையோட தான் நான் போறேன். முருகா, என்னோட எல்லா பிரச்சனைக்கும் கடைசியில நீதான் ஒரு நல்ல தீர்வா இருந்திருக்க. என்னை எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்தாலும் நீதான் கவசமா இருந்து என்னை காப்பாத்திருக்க. இப்பவும் நீ துணையா இருப்பன்ற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன்.